வணக்கம். இது ஜெய்ஜி சேனல். நான் ஜெயச்சந்திரன். காந்தாரா சாப்டர் 1 படம் திரைக்கு வந்திருக்கு. அதை பற்றி இப்போ பார்ப்போம். கர்நாடகாவில் ஒரு பகுதியில் வாழுற மக்கள் காந்தாரா என்ற கடவுளை தங்களோட இஷ்ட தெய்வமாக வணங்கிட்டு வராங்க. அந்த இஷ்ட தெய்வ கதையை மையமாக வச்சு தான் இந்த காந்தாரா படத்தை ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்து கடந்த 2022ஆம் ஆண்டு திரைக்கு கொண்டு வந்தார். அந்த படம் எதிர்பார்க்காத பெரிய வெற்றி பெற்றதால் அடுத்த பாகமும் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அறிவிச்சிருந்தார். அந்த படத்தோட 2ஆம் பாகம் காந்தாரா சாப்டர் 1 என்ற பேரில் இப்போது திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்தையும் ரிஷப் ஷெட்டியே இயக்கி நடிச்சிருக்காரு. ஹோம்பாலா ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதில் ஜெயராம், ருக்மணி, குல்ஷன் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான நடிகர் நடிகைகள் நடிச்சிருக்காங்க. படப்பிடிப்பு முழுவதுமே ஒரு காட்டு பகுதியிலையும் அதை சுற்றி உள்ள பகுதியிலுமே படமாக்கப்பட்டிருக்கு. 2022 காந்தாரா படம் வெளியாகிச்சு இல்லையா, அந்த படத்தோட ப்ரீக்வல் படமாக இது வந்திருக்கு. அதாவது காந்தாரா படத்தோட முன்கதை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கதையை தான் காந்தாரா சாப்டர் 1 என்ற பேரில் இப்போ ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருக்காரு. பார்வதி தேவி சிவன் சவந்தையத்துக்காக ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் காந்தாரா. அந்த இடத்துல கனிம வளம் மட்டும் இல்லாமல் இறையருள் நிரம்பிய இடமா இருக்கு. அப்பகுதியில் வாழற மக்கள் காந்தாரா கடவுளை தங்களோட இஷ்ட தெய்வமாக கும்பிட்டுட்டு வராங்க. தங்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் காட்டில் உள்ள விலங்குகள் மற்ற எந்த கொடிய விருகத்தாலும் தங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்கிறது காந்தாரா கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி வழியாக நம்பிக்கிட்டு வராங்க. இந்த காந்தாரா பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த புறமாக இன்னொரு நகர்ப்புற பகுதி இருக்குது. அந்த நகர்ப்புற பகுதியை மன்னர் ஆள்றாரு. அந்த பகுதியிலிருந்து யாரும் இந்த எல்லைக்கு வர மாட்டாங்க, இந்த பகுதியிலிருந்து யாரும் அந்த எல்லைக்கு போக மாட்டாங்க. மன்னர்கள் ஆள்ற பகுதிக்கு பேர் பாங்காரா. அந்த பாங்காரா மன்னனா ஜெயராம் இருக்கார். ஜெயராம் தன்னோட குழந்தைகளுக்கு தன்னோட மகளுக்கு சின்ன வயதிலே ஒரு கதை சொல்லி வைக்கிறாங்க. இது ரொம்பவும் ஒரு அற்புதமான தகவல். இதை நீங்கள் இப்போவே கேட்டு வச்சுக்கோங்க. நம்ம பாங்காரா பகுதியில் தான் இருக்கணும். பாங்காரா எல்லையை தாண்டி நீங்கள் அதுவும் அங்கே தெரியுது இல்லையா, அந்த பகுதிக்கு போகாதீங்க. அது காந்தாரா பகுதி. அந்த காந்தாரா பகுதியில் பிரம்ம ராட்சசன் வாழுறான். அங்கே யார் போனாலும் உயிரோடு திரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையை சொல்கிறாரு. ஜெயராமனோட மகன் வளர்ந்து இளவரசனா பட்டம் ஏற்றுக்கிறான். அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரிகிற மாதிரி மக்களை வாட்டி மதிக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பா சொன்ன தகவலை தூக்கி எறிஞ்சிட்டு காந்தாரா பகுதிக்கு போய் வேட்டையாடுவோம், அங்கே என்ன இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படைகளை அழைச்சிக்கிட்டு காந்தாரா எல்லைக்குள்ளே போகிறாரு. ஆனால் அங்கே ஒரு பெரிய அபூர்வ நிகழ்ச்சி நடக்குது. அது என்னடானாக்கா, ஒரு அமானுஷ சக்தி தாக்கி அடித்து விரட்டுது. அதை பார்த்து பயந்து மன்னன் மறுபடியும் நாட்டுக்கே திரும்பி ஓடிடுறான். காந்தாரா பகுதியில் வாழ்கிற மக்கள் தங்களோட எல்லைக்குள்ள மன்னர்கள் ஆட்கள் வந்ததுனால நாம் அவங்க எல்லைக்கு போய் அந்த இடம் எப்படி இருக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் ஷெட்டி அவர் தான் காந்தாரா பகுதியோட காவலனாக இருக்கார். என்னோட தோழரோட பாங்காரா மன்னன் வாழ்கிற பகுதிக்கு போகிறாரு. அங்கே அவங்க பண்ணுற அலம்பலை பார்த்துட்டு இளவரசர் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி சித்திரவதை பண்ணுறாரு. இதை பார்க்குற இளவரசரோட அப்பா, நீ அவங்களெல்லாம் அப்படி ஒன்றும் பண்ணாத, அவங்க காந்தாரா பகுதியிலேருந்து வந்தவங்க, அவங்க நல்லவங்க தான், அவங்கள நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பாவோட பேச்சு தட்ட முடியல. ஆனால் அவங்கள விட்டுறதுக்கும் மனசு இல்லை. வேறு வழி இல்லாமல் அவங்கள சிறையிலேருந்து வெளியே அனுப்புகிறாரு. சிறையிலேருந்து வெளியே போன ரிஷப் ஷெட்டியும் அவங்க நண்பர்களும் சிறை கண்காணிப்பாளரில் தங்களோட கையில் போட்டுக்கிட்டு, நாங்கள் காட்டிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு வரோம், அதை வச்சு இங்கே வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டீலிங்க்கு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. மன்னனுக்கு தெரியாமல் அங்கே வியாபாரத்தை ரிஷப் ஷெட்டி குரூப் தொடங்குது. இந்த விஷயம் இளவரசனுக்கு தெரிய வர அவர் மறுபடியும் ஆட்களை அனுப்பிச்சு காந்தாரா குரூப்பை அடித்து விரட்டுறதோட, உங்களை நான் விட போகிறதில்ல, உங்கள் இடத்துக்கே உங்களை நான் கொல்றேன், அழிக்கிறேன், அந்த இடத்தையே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் சபதம் செய்கிறாரு. மறுபடியும் தன்னுடைய படையை அழைச்சிக்கிட்டு காந்தாரா எல்லைக்குள்ள இந்த இளவரசர் போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இளவரசர் உயிரோடு திரும்பினாரா, ரிஷப் ஷெட்டி கதி என்னாச்சு அப்படின்றதெல்லாம் ஒரு தெய்வீக பயமுறுத்தலோட இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லுது. கொஞ்சம் கூட இந்த காலத்தோட நிதி
படத்திலேயே காட்சியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல இயக்குனர் நடிகருமான ரிஷப் ஷெட்டி ரொம்ப கவனமாக இருந்திருக்காரு. அதனால் ஆடை வடிவமைப்பு, செட்டு, அப்புறம் படப்பிடிப்பு நடந்த இடம் எல்லாத்தையுமே ஒரு நிஜத்தன்மையை காட்டியிருக்காரு. இந்த செட்டெல்லாம் இல்லாமல் இந்த படத்தை ஒரு நகர்பதியில் எடுத்திருந்தா இது ஒரு பிரம்மாண்ட ஆக்ஷன் படமாக இருந்திருக்கும். மிஷின்களில் சுட்டிருப்பாங்க, பறந்து அடிச்சிருப்பாங்க. இந்த காட்சியெல்லாம் அப்படியே கண்ணில் வச்சுங்க. இதே காட்சிகளை நீங்கள் காட்டு பகுதியில் எடுத்தாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கற்பனையில் வர காட்சி தான் காட்டு பகுதியில் ஸ்டண்ட் காட்சிகளாக படமாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காட்சியிலும் உயிரை கொடுத்து தான் ஸ்டண்ட் மாஸ்டர்களும் ரிஷப் ஷெட்டியும் நடிச்சிருக்காங்க. அவ்வளவு அதி பயங்கரமாக ஸ்டண்ட் காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் பாராட்ட படக்குழுவுக்கும் இயக்குனர் ரிஷப் ஷெட்டிக்கும் கண்டிப்பாக சொல்லணும். படத்தில் இந்த காட்சி நல்லா இருக்கு, அந்த காட்சி நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா படம் அவ்வளவு வேகமாக போகுது. காட்சிகளை பற்றி கவலைப்படாமல் வேகத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு இந்த படத்தை அவ்வளவு வேகமாக கொண்டு போயிருக்காரு ரிஷப் ஷெட்டி. பக்தியில் ஒரு கத்துறாரு. அந்த கத்து அரங்கையே அதிர விடுது. ஒருத்தர் மட்டும் கத்துனா பரவாயில்ல, இன்னொரு சாமியும் கூட சேர்த்துக்குது. 2 பேரும் மாறி மாறி அப்படி ஒரு அலறல் சத்தத்தை வெளியிடுறாங்க. அது அலறல் ஆன்மீக சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரிஷப் பண்ட் எப்படிடா இந்த காட்சியில் நடித்தாரு அப்படின்ற அளவுக்கு அவர் உணர்ச்சியை கூட்டி உயிரை கொடுத்து காந்தாரா ஆட்டத்தையும் ஸ்டண்ட் காட்சியிலும் நடிச்சிருக்கிறதெல்லாம் ரொம்பவே அசத்தலாக படமாக்கியிருக்காங்க. இப்படி ஒரு காட்சியை இதுவரையிலும் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு தான் அந்த காட்சியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. படத்தில் கொடுங்கோல் இளவரச மன்னனா குல்ஷா தேவையா நடிச்சிருக்காரு. அவரோட ஆட்டம் இது யாரா புது உள்ளன் அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அவர் மன்னர் வேஷன் போட்டு நடிக்கிற காட்சியெல்லாம் ரொம்பவே அசத்தலாக இருக்குது. காந்தாரா சாப்டர் 1 கன்னட படம். ஆனாலும் தமிழ் மொழியிலேயே அந்த படத்தை கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழ் கன்னடத்தில் இந்த படம் வெளியாகி இருக்கு. பி. அஜ்னீஷ் லோக்நாத் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா இந்த படத்துக்கு இவர் தான் இசை மற்றும் பின்னணி இசை 2மே அமைச்சிருக்காரு. பாடல்லாம் ஒரு தெய்வீக தன்மையோட இருந்தாலும் பின்னணி இசை கொடுத்துருக்கப்போ தியேட்டரில் இருக்கையெல்லாம் அதிர்ந்து உதற அளவுக்கு அதிரடி இசையை கொடுத்துருக்காரு. காந்தாரா சாப்டர் 1 படப்பிடிப்பு நடத்தும் போது பல்வேறு விபத்துகளை இந்த படக்குழு சந்திச்சிருக்கு. ஹீரோ கூட ஒரு பேட்டியில் உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு சென்று அதுக்கப்புறம் மீண்டு வந்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இது தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அதே சமயம் இதுக்கு மேலேயும் ரிஷப் ஷெட்டி ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமாகிறது. ஏன்னா இவர் மேலே உண்மையிலேயே சாமி வந்துடுச்சா அப்படின்ற அளவுக்கு அவர் படத்தில் நடிச்சிருக்கிற அந்த காட்சிகள் கண்களை விட்டு அகல மறுக்கிறது. காந்தாரா முதல் பாகம் வெற்றி பெற்ற அளவுக்கு இந்த படம் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அதை பற்றி நம்ம கணித்து சொல்ல முடியாது. வெற்றி பெற்றாலும் வரலாம், அதே சமயம் ஓரளவுக்கு வெற்றியை சாதிக்கலாம். ஆனால் காந்தாரா சாப்டர் 1 படத்தை பார்க்குறவங்க யாரும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.